அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள். ஹேமாம்பர் ஜஸ்டி இயக்கத்தில் அற்புத கலைஞர்களின் நடிப்பில் ஆந்தாலஜி திரைப்படமாய் மலர்ந்தது கேர் ஆஃப் காதல். கௌதம் வாசுதேவ் மேனன், ஏ.எல். விஜய், வெங்கட் பிரபு, நலன் குமாரசாமி என 4 இயக்குனர்களின் இயக்கத்தில் எண்ணற்ற கலைஞர்களின் நடிப்பில் மலர்ந்த குட்டி ஸ்டோரி. கோபி இயக்கத்தில் தினேஷ் மற்றும் தீப்தியின் நடிப்பில் நகைச்சுவை திரைப்படமாய் மலர்ந்த நானும் சிங்கிள் தான் மற்றும் ஜான்சன் இயக்கத்தில் சந்தானம், அனைக்கார் நடிப்பில் ரொமான்டிக் காமெடி திரைப்படமாய் மலர்ந்து அனைவரையும் கவர்ந்த பாரிஸ் ஜெயராஜ் என 4 திரைப்படங்களுமே 2021 இதே நாளில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்து வென்றது. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. அற்புத கலைஞர்கள் ஜெகபதி பாபு மற்றும் ஆரி பிறந்த நாள். தென்னிந்திய மொழிகளின் பன்முக நாயகன் 170 திரைப்படங்களை கடந்து பெரும் பயணம். தன் மாறுபட்ட நடிப்பால் அனைத்து மொழி ரசிகர்களையும் கவர்ந்து நந்தி, சைமா, ஃபிலிம்ஃபேர் உட்பட தன் கம்பீர குரலால் அனைவரையும் வென்ற விஸ்வாசம் உட்பட எண்ணற்ற திரைப்படங்களில் நடிப்பால் நம்மை மிரட்டிய ஜெகபதி பாபு மற்றும் நெடுஞ்சாலையில் நடிப்பால் கவர்ந்து நாகேஷ் திரையரங்கில் முத்திரை பதித்து அன்பாய் பழகும் அற்புத மனிதர் யூத் ஐகான் நடிகர் ஆரி மற்றும் மயக்கும் பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ பிறந்த நாள். கர்நாடக இசை பாடகியாய், திரை இசை பாடகியாய் இந்திய மக்களை கவர்ந்த மயக்கும் பாடகி. இந்திய மொழிகளில் பல பயணித்து தமிழில் இருவரில் நரிமுகையே என பிரமிக்க வைத்து வசீகரா பாடலால் நம்முள் காதலை மலரச் செய்தவர். ஒன்றா இரண்டா என காக்க காக்கவில் இதயம் நிறைத்து தேசிய விருது, தமிழக அரசின் திரைப்பட விருது, பிலிம்ஃபேர் விருது என எண்ணற்ற விருதுகளோடு திரையை அலங்கரிக்கும் சங்கீத கலாசாரதி பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.